ஹலோ மதர் இந்தியா. அழாத, அதுதான் உன் மூஞ்சிக்கு அசிங்கமா இருக்கு. ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? கையில வச்சிருக்கிறது சாப்பிடுறது. சாப்பிடுங்க யசோதாமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. யசோதாமா, என்னாச்சுமா? உட்காருங்க. என்ன வேணும்? தண்ணி கொண்டாரவா? வேண்டாம். நீ ஏன் பக்கத்துல இருக்கும்போது வேற யாரு நினைப்பாங்க? எனக்கு என்ன தெரியும், எவ்வளவு இருப்பா. உனக்கு தான் தெரியுமே, என் லைஃப்ல ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. அப்படியா? டயலாக் எல்லாம் பேசுறீங்க? என்ன பார்த்தா கிண்டலா போச்சுல்ல? இதெல்லாம் டயலாக். ஆமா. ஓகே, அப்புறம் எதுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன்? நானே போய் எடுத்து குடிச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்றதுன்னா உண்மைதானே நானே ஒத்திக்கிட்டேனா? நீயே குடிக்கவே. சீக்கிரம் இந்த தண்ணியை வாங்கி குடி, இல்லைன்னா எங்கேயாவது இட கூடமா அடைச்சுக்க போகுது. டாடி, என்ன? இந்த ஆன்ட்டி எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. ஏய் பாப்பா, இவங்கதான் எங்க அம்மா. உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த கேடியோட நல்லவங்க. கேடி இல்ல டாடி. ஏதோ ஒண்ணு. உன்னை சரியா புரிஞ்சுக்காம உங்ககிட்ட நிறைய தப்பா நடந்துகிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னமா நீ இப்ப எதுக்கு நீ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? தப்பு பண்ணிருக்கேன் வாசு. பேசாம நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வாயேன். நானே சமைச்சு வைக்கிறேன், வரியா? என்னது? நான் ஆசையா கூப்பிடுறேன், வரமாட்டியா? சரி, சாயந்தரமாவது வா. வந்துருவல்ல? மேடம், வயசுல பெரியவங்க எவ்வளவு தூரம் வந்து கேக்குறாங்க, நீ அம்மாவே வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. எங்க அம்மா சொன்னாத யாரும் தட்ட மாட்டாங்க. ஒழுங்கா வந்து சேரு. டாடி, டாடி வரணும், உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் அந்த மீனா பொண்ணை பத்தி தான் சொல்றேன். ஆனா அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்தையும் விட மாட்டாங்க. ரொம்ப நியாயமா நேர்மையா நடந்துக்குவாங்க. அதான் பார்த்தனே. எல்லாம் நல்லதுக்கு தான். நம்ம வாசுவும் அந்த மீனாவோட புருஷன் மோகனும் வேற வேற ஆளுங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. அது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? தெரிஞ்சு வச்சுக்கலாமேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். எந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கா? அவங்க ஒண்ணும் கிராமத்து பொண்ணு இல்ல, பெரிய சிட்டில நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க. இந்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்தூர்
நல்ல ஊர்ல. சிம்ரனோட ஃபீவர் கான். என் டார்லிங் ஃபீவரை துரத்திட்டான். டார்லிங் இல்ல, டார்லிங்கோட டாடி தான் ஃபீவரை துரத்திட்டாரு. இங்க பாருங்க யசோதாம்மா, அவங்க என்ன பண்றாங்க? தேங்க்யூவா? மை பிளஷர். பரவாயில்ல பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. ஜிம்ரன் இந்தா, உனக்குதான். ஜிம்ரன் இல்ல சிம்ரன். ஐயோ ஏதோ ஒண்ணு. இந்தா கிஃப்ட், உனக்காக ஆசையா குடுக்கறேன். எங்க அப்பா பாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. பாரினா? அப்ராட். போர்டெல்லாம் இல்ல, பங்களாதேஷ். நீயே பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அத பத்தி கவலைப்படாத. வாசு போய் மொத்த சரக்கையும் எடுத்துட்டு வந்துட்டான். சொன்ன ஆள் மட்டும் தெரியட்டும். அதுதான் அவனுக்கு லாஸ்ட் பர்த்டே. வேணா பாரு. சரி விடு, நான் விளையாடிட்டு இருக்கேன். உனை நான் கண்டவுடன் நெஞ்சுக்குள்ள. பரவாயில்லையே, என்னடா நக்கல் அடிக்கிறியா? நீ அப்படி எடுத்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். உடனே வந்துடுறேன். இத பார், உன் முகத்துல என்ன தெரியுது? எப்போ மாதிரி தான் இருக்கு. உன் முகத்துல இருந்த மிரட்டல் கலை போயிடுச்சு. இப்ப புதுசா ஒரே ரொமான்ஸ் தான் தெரியுது. எனக்கு எல்லாம் தெரியும். உன் லைஃப்ல என்னென்னவோ புதுசா நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அதான். எனக்காக ஒரு உதவி பண்ண. நீ கொடுத்து வச்சவன் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்ட. எனக்கும் ஒரு ஏற்பாடு பண்ண. ஐயோ வலிக்குது, விடு. இப்ப என்ன சொன்ன? ஐயோ ஒண்ணு இல்ல விட்டு. விடாத, அப்படியே கைய உடைச்சிடு. ஏ ருக்கு, கைய உடைச்சிட்டா எப்படி காலம் பூரா என் கூட குப்பை கொட்டுவ? தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நிஜமாவும் இருக்கும். அப்ப இந்த கையும் உடைச்சிடு. உன்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிறதுக்கு நான் காலம் முழுக்க இப்படியே இருந்துருவேன். இது என்ன அதிரடியான முடிவா இருக்கு? அப்புறம் நான் என்ன ஆகுறது? அப்படியே போனா கேம் ஸ்பாயில் ஆகுது பார். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். அத என்ன மாதிரி ஒருத்தி கிடைச்சிருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை டாடி டாடின்னு ஒருத்தி கூப்பிடுவாளே, அவளை நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். கிஃப்ட் கூட கொடுத்துட்டேன். அப்படியே அவங்க அம்மா கிட்டயும் சாரி சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னையும் அந்த மேடத்தையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பா பேசிட்டேன்ல. இப்பதான் உன் மனசுல இருக்கிற அழுகு போயிருக்கு. இப்ப பக்காவா இருக்கு. இனிமே நீ எனக்கு மட்டும்தான். நான் உனக்கு தான். ஸ்ட்ரைக்கரை தள்ளி விட்டுட்ட. ஸ்டூபிட். நான் சொன்னது சரிதானே வாசு? இல்ல, உனக்கு எவன் சொன்னது? எனக்கு அந்த மேடம்க்கு நடுவுல எதுவும் இல்லை. ருக்கு, நான் சொல்றத கேளு. நான் உனக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சு. ருக்கு நில்லு. ஏய் நில்லு ருக்கு.
என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பின்னாடியே நான் சுத்தி சுத்தி வரதுனால இலக்காரமா நினைச்சிட்டியா? அதனால தானே என்ன மதிக்க மாட்டேங்கிற. என் மேல உனக்கு ஆசையே இல்லல? எனக்கு யார் மேலயும் எந்த ஆசையும் இல்ல. அப்ப இரு. தள்ளியா? அம்மா என்னமா பண்ற நீ? ஐயோ நிறுத்துமா. ஏய் வாய் மூடு, இல்ல உன் மேல ஊத்திடுவேன். ஏன் வாசு இல்ல? இப்ப சொல்லு, நீ எனக்கு காதலிக்கவே இல்லல? தீ பட்டி கொடு. ஒரு தடவை சொன்னா உன் காதுல விழாதா? ஏய், ஏன் கஷ்டப்படுற? உனக்காக நானே உதவி பண்றேன். வாசு, நான் உன்ன விளையாட்டுக்கு சொல்லல. நானும் சீரியஸா தான் பேசுறேன். நீயே கொளுத்த. இவ திருந்தவே மாட்டான். கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாம். அதுக்கு மேல உன் இஷ்டம். நல்லா யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சுட்டு கொளுத்துன்னு சொல்றல. நீ எனக்கு காதலிக்கலனா ஏன் கொளுத்துறதுக்கு யோசிக்கிற? சீக்கிரம் ஆகட்டும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றதுக்கு என்ன மொத்தமா கொண்டுடு. எனக்கு வேண்டிய பதில் கிடைச்சிருச்சு. நீ காதலிக்க ஆரம்பிச்சுட்டு வாசு. வாசு நில்லு. இவன் திரும்பவே மாட்டான். அடடே வாமா, என்னையா பண்ற நீ? விருந்தாளி வந்திருக்காங்க, நீங்க என்ன பண்ற? வீட்டுக்கு வரவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா? அந்த அளவிடுமா. நீ வா, உள்ள வா. வா. நீ முதல் தடவை வந்தப்போ என்னென்னமோ நடந்து போச்சு. எதையும் புரிஞ்சுக்காம பேசிருவேன். அதெல்லாம் விடு, உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன் வா. இல்ல, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அது வேண்டாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வா. ஐயோ, கல்கண்டு முதல் தடவை வந்திருக்க. இனிப்பு சாப்பிடு. இந்தா சாப்பிடு. வாங்கிக்கோ. நமக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. சரி வா, வீட்டை பார்க்கலாம் வா. இங்க பாரு, இது நான், இது என் புள்ள வாசு. ஒரு 4-5 வருஷம் இருக்கும், அப்பதான் எடுத்தோம் இல்லையா? ஆமா. நான் பாத்துட்டு வந்த எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட கொடுத்த அன்னைக்கு எடுத்தது. பாரேன், என் புள்ள கம்பீரமா இருக்கான்ல.
அப்படியே கடவுள் மாதிரி இல்ல? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னடா இது, இந்த போட்டோவை காட்டி இவ்ளோ பேசுறாங்களேன்னு யோசிக்கிற. இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எனக்கு தெரியுமா, என்கிட்ட மறைக்காத. உன்னை விட நான் பெரியவ, வயசுல மட்டும் இல்ல அனுபவத்திலயும் ரொம்ப பெரியவ. வா, இப்படி வா, இந்தா வாங்கிக்கோ. இரு, இன்னும் சில போட்டோஸ் காட்டுறேன். இதோ இதெல்லாம் வாசு சின்ன வயசுல இருந்தப்ப எடுத்தது. இத பாரு, இதோ இந்த போட்டோ வாசு பிறந்து கரெக்டா 1 மாசத்துல எடுத்தது. இதோ இந்த போட்டோ பாரு, இவர் தான் என் வீட்டுக்காரர் ராஜசேகரன். இதோ வாசு. இத பாரு, இங்க பாரு. வாசு முதல்ல நடக்க ஆரம்பிச்சப்போ இந்த போட்டோவை எடுத்து வச்சோம். என் வீட்டுக்காரர் எப்ப உன்ன போட்டோ புடிச்சிட்டே இருப்பாரு. இங்க பாரியா, இங்க பாருங்க. நல்லா இல்ல? எனக்கு சந்தேகம் இல்ல, இதுல இருக்கிறது வாசுதான், என் ஹஸ்பண்ட் மோகன் இல்ல. ஆனா உன் பொண்ணு மட்டும் எதையும் நம்ப மாட்டேங்கிறாளே. என் புள்ள வாசு அவங்க அப்பா நினைச்சுட்டு இருக்கா. அது தப்பான விஷயம் இல்லையா? என்ன? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தூரமா போயிடு. வாசுவை விட்டு தூரமா போயிடு. நீயும் உன் பொண்ணும் இங்க இருக்க கூடாது. வாசுக்கு உங்க மேல நிறைய பரிதாபம் வந்துருச்சு. ஒரு பொம்பளை மேல ஒரு ஆளுக்கு வர பரிதாபம் வேணா மாறி. அதனாலதான் சொல்றேன், இந்த பரிதாபம் அன்பா இந்த மாதிரி யோசிக்கிறது சரியில்லை. நான் என்ன யோசிக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல. வாசு மனசுல இருக்கிறது தான் முக்கியம். என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? தேடி வந்து உனக்கு உதவி பண்றான், உனக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போறான். இது எல்லாமே என்னைக்கு வேணாலும் காதலா மாறிடும். உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, படிச்சவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ. ஆனா என் வாசுவ நான் தானே புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வெறும் புரிஞ்சுக்கிறதால மட்டும் எதுவும் மாறிடாது. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். நீயே பாரு, நான் நினைச்சிருந்தா உனக்கு கொடுத்த டீல விஷம் கலந்து உன்னை இங்கேயே கொண்டு இருக்கலாம். சரி வா, நானே உன்னை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். தேவையில்லாம இத்தனை போட்டோவை தேடி கண்டுபிடிச்சு எதுக்காக இவகிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த விஷயத்துல எதுக்காக இவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க? வாசு அவங்கள விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மொத்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிடும். ஏதோ பேர் சொன்னாங்களே, மோகன் பிரசாத்.